வருஷங்களின் நடுவிலே உன் கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். வருஷங்களின் நடுவிலே ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிகாயோனில் பாடின விண்ணப்பம் பாடிக்கிட்டே பண்றோம். எடுத்துட்டீங்களா? ஆபகுக் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுங்க. வருஷங்களின் நடுவிலே கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வத்திலிருந்து வந்தார். சேலா அப்படின்னா திரும்ப 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 பாடுனார். வருஷங்களின் நடுவிலே கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். வருஷங்களின் நடுவில் ஆண்டவர் வந்தார் சேலான்னு ஆபகுக்கு எழுதுறார். நம்ம ஜெபத்தை முடிக்க போறோம். என்னை விட வல்லவர் உங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எங்க மார்க்கெட்டை காலி பண்றவங்க நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமப்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமப்பதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் அம்மான்னு சொல்லணும். சத்தமா என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் அப்பா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் நாங்க உட்கார்ந்து களைச்சு போயிருக்கிறோமே அப்படின்னு அப்பான்னு பண்ண எப்ப முடியுங்க? அப்படியாவது பாடலாம்ல. அப்பா அம்மா அப்பான்னு கூப்பிடத்தான் அம்மான்னு கூப்பிடவா, உங்க அம்மான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடவா. ஆமென்.
கடைசியா நம்ம கூப்பிட போறோம் முழு பலத்தோடு. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? நான் புது புது பாட்டெல்லாம் பாடலான்னு வந்தா கேட்லயே என்ன நிக்க வச்சு அப்பான்னு கூப்பிடுதான் பாட்டு பாடுங்கன்னா என்னங்க சொல்லுங்க? பாஸ்டர் பிரின்ஸ் அந்த பாட்டு தான் பாடுங்க. சரி, இப்ப சரி, அப்பான்னும் போது அப்பாக்கெல்லாம் பாடுங்க, அம்மான்னா சும்மா கிடையாது, நல்லா பாடுங்க. ஆமென். பாடும்போது வாத்திய கருவி இருக்கும்போது அங்கே தேவனுடைய நடைகளை கண்டார்கள் அப்படின்னு சங்கீதம் 68 சொல்லுது. முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்கள் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். தேவனே உங்களுடைய நடைகளை கண்டார். அப்போ ஆண்டவர் நம்ம பாடுறவங்களும் வாத்திய கருவிகளும் வாசிக்கும் போது அவர் அப்படி உலாவார். நீங்க சும்மா இருந்து வந்த மாதிரியே போயிடக்கூடாது. அவர் உலாவார். அவர் வலது கையில தீர்க்காயுசு. எல்லாம் கவனிச்சிங்களா? ஆயுசுன்னா 70, தீர்க்காயுசுன்னா 80. ஆண்டவர் ரெட்டிப்பா தர்றேன்னு சொன்னது அதுதான். ஆயுசே நமக்கு வாங்க தெரியல, தீர்க்காயுசு எப்படி வாங்க? ஆனா துதிக்கும் போது பாடுகிறவர்கள் நம்ம பாடிக்கிட்டே இருக்கும்போது தேவன் உலாவி யாருக்கு ஆயுசை கொடுக்கணும்னா அப்பா அம்மாவுக்கு ஆயுசு கொடுக்கணும். பிள்ளைங்க தான் செல்வம், அவங்களுக்கு தான் படிப்பு செல்வம் கொடுக்கணும். சொல்லுங்க, கல்யாணம் கட்டி கொடுக்கணும். ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம நீங்க பாடுறீங்க. அப்பா நான் பார்க்குறேன் நீங்க எப்படி பண்ணீங்க தெரியுமா? சீக்கிரம் முடிச்சா சரின்ற மாதிரி தானே பண்ணீங்க. இதை யார் சொல்லணும்னா கோயம்புத்தூருக்கு போறவங்க சொல்லணும், சென்னைக்கு போறவங்க சொல்லணும், பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்கலாம் ஏன் சொல்லணும்? சரி, இந்த ஒரு பாடும்போது ஆண்டவர் வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வம். கனம்னா என்ன தெரியுமா? ஊழியம் செய்தா எங்களுக்கு கனம். பாருங்க, இந்த கூட்டத்தின் வெற்றி என்ன தெரியுமா? நீங்க தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பாஸ்டர் பிரின்ஸ் உடைய பூரிப்பு என்ன தெரியுமா? எல்லாரும் வந்துட்டாங்களே, அவ்வளவுதான். எந்த ராஜாவுக்கு மேன்மை? ஜனத்திரன் வந்துட்டாங்களே. இப்ப இங்க மட்டும் ஒரு 30 பேர் வரலன்னு வச்சுங்களேன், நாளைக்கு அவர் புலம்புவார், ஆண்டவரே அவங்க வரலையே இவங்க வரலையேன்னு. அதனால எங்களுக்கு தேவை கனம். அல்லேலூயா சொல்லுங்க. இதை கொடுக்கிறவரா ஆண்டவர் ஆலயத்துல உலாவார், தேவன் எழுந்தருள்வார். சங்கீதம் 68. பாடுகிறவர்கள் வாத்திய கருவிகள், தேவன் அங்கே உலாவார். இந்த ரகசியம் புரியாம நான் ரொம்ப நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, துதியில பயப்படத்தக்கவர், நீ ரொம்ப துதிச்சா அற்புதம் செய்திருவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ரொம்ப துதிச்சா அற்புதம் செய்திருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உடனே என் டைனிங் டேபிள்ல ஒரே ஒரு ஓண்டா, அதுக்கு மேல வேண்டான்னு எழுதியிருந்தேன். யார் எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தாலும் அது என்ன ஒரே ஒரு ஓண்டா அதுக்கு மேல வேண்டான்னு கேட்பாங்க. எங்க வீட்டுக்காரர் ஒரு மோட்டார் சைக்கிள் கேட்கிறாரு, ஓண்டா மோட்டார் சைக்கிள் கேட்கிறாரு. நான் அந்த டைனிங் டேபிளுக்கு ஒரு ராஜா தன் மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் ராஜ்யத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அதிக நாளாகிய 180 நாளும் விளங்க பண்ணினான். எஸ்தர் 1:4. நீங்க வேணா பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 6 மாசத்துல ஆயத்தம், 6 மாசத்துல அலங்காரம். ராஜா எப்ப கூப்பிட்டாலும் போகணும். நம்ம பாருங்க எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம சொல்லுங்க நம்ம ஆயத்தமாக. ஆனா 6 மாசத்துல சுத்திகரிச்சுக்கிட்டாங்களாம், 6 மாசத்துல ஆயத்தம் ஆயிட்டாங்களாம். ராஜா கூப்பிட்ட உடனே எத்தனை பேருக்கு புரியுது தெரியலையே. இப்பவும் இந்த 7ஆம் மாசத்துல இருந்து டிசம்பருக்குள்ள உங்களை மாதிரி பாடினவங்க யாருமே இல்லைன்னு பேரை வாங்குங்க, ஊரையே வாங்கலாம், இல்லைன்னா யார் உயிரையாவது வாங்கலாம். சொல்லுங்க. அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பான்னு கூப்பிடட்டா
கூட ஆகல, திருக்கோயிலூர் போறேன். அப்போ ஒரு பஸ்ல ஏறும்போது என்ன ஒருத்தர் தள்ளிட்டு அவர் வேகமா ஏற்றார். நான் அந்த பஸ்ஸை விட்டுட்டா இன்னொரு பஸ் லேட்டா வருமானதுக்காக நான் அவரை மறுபடியும் கீழே தள்ளிட்டு நான் மேலே ஏறிட்டேன். அவரு கீழே விழுற மாதிரி போயிட்டார். கோமா பஸ்ல ஏறுறாரு. என்ன இழுத்து தள்ளினீங்களேன்னு கேட்க, நான் என்ன இழுத்து தள்ளினார்ல சொல்லுங்களேன், வரட்டும் வரட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். வந்து என் பக்கத்துல ஐயா நீங்களா, அதுல கோபம் ஒரு நிமிஷத்திலே போயிடுச்சு. அல்லேலூயா. எங்க போறீங்க? மீட்டிங் போறேன், திருக்கோயிலூர் போறேன். அப்போ இந்த விசிட்டிங் கார்டை கொடுத்து வரும்போது என் வீடு விசிட் பண்ணிட்டு போங்க, திருச்சியில். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் திருக்கோயில் மீட்டிங் முடிச்சு திருச்சிக்கு போறேன். வீட்டு வாசல்ல ஒரு ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிளும் ஒரு ஸ்கூட்டரும் என்னைக்குது, ரெண்டையுமே சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அவர் உள்ள நுழையும் போது, ஐயா உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ அதை எடுத்துக்கங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு 4 மாசம் தான் ஆச்சு அப்படின்ற. அப்போ நீங்க ஏதாவது கேட்டா அவர் அடம் பிடிக்கிற அளவு நீங்க இருக்கணும்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றேன் பாருங்க, இது வந்து பலம். பலமா இருந்தா போதும்னு, இது அறிவா இருந்தா பொழைச்சிக்கலாம்னு. இது நடுவரில் சொல்லிச்சான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சா பொழைச்சிக்கலாம். இந்த சொல்லிச்சான் மோதிரம் பொண்ணு இருந்தா பொழைச்சிக்கலாம். இது இந்த சுண்டு வரல சொல்லிச்சான் என்ன மாதிரி இருந்தா நீங்க நல்லா இருக்கலாம்னு. பலம், அறிவு, பதவி, பணம் எல்லாம் இன்னும் ஓவரா சீன் போடுற அப்படின்னு கேட்டா, நான் இப்ப கும்பிட போறேன், நான் தாண்டா முன்னால இருப்பேன். கும்பிடு போடும்போது நான் தாண்டா முன்னால் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். என்னடா சொல்றேன்னா, நான் அப்பான்னு கூப்பிடுற அதிகாரத்தை கையில் வச்சிருக்கேன். சொல்லுங்க, இந்த உலகத்தை படைச்சவரை கோடி கோடி மக்கள் தேடுறாங்க, அவரையே அப்பான்னு கூப்பிடுற ஆள் நான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அவருக்கு பிள்ளைன்ற அதிகாரம் எனக்கு 3. நான் அவரு கூட உட்கார்ற அளவு, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம உன்னதங்களில் உட்கார பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 4, நான் பொன்னான ராஜ்யத்துக்கு போக போறேன். 5, என்னை பார்த்தா பிசாசு பயப்படுறேன். இதுக்கு மேல என்னடா வேணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா? அதனால இப்பவே அப்பான்னும் போது என்னமோ நீங்களே ராகம் போட்ட மாதிரி பாடணும். 1 2 3. போங்க அந்த பக்கம். இல்ல நம்ம தெருவில் யாரோ பரிதாபத்துக்கு உள்ள நுழைஞ்ச மாதிரி அதிகாரமா கூப்பிடணும். எல்லாங்க ஆண்டவர் இம்மைக்கும் மறுமைக்கும், இம்மையில நான் அவர் பிள்ளை, அவர் என் கூட உட்காருவார். மறுமையிலன்னா அவரு கூட உட்காரு. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் அவர் என் கூட உட்காருவார். வாசற்படியில் நின்று தட்டுறேன், ஒரு கதவை திறந்தான்னா நான் அவன் கூட உட்காருவேன். மறுமையில் அவர் பக்கத்தில் நான் போய் உட்கார போறேன். இதுக்காக ஆண்டவர் அதை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு பைபிள் சொல்லுது. சரி, இந்த முறை அப்பான்னு கூப்பிட்டா யார் அதிகாரமா பாடுறீங்கன்னு செக் பண்ணிடுவோமா? 1 2 3. அப்பா அம்மா அப்பா 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 ஏசப்பா அப்பா இது என்ன ஞாயிறு? நான் மேட்டுப்பாளையம் சிறுமுக போனேன். அங்க என்னை கூப்பிட்டு பாஸ்டர், நேபுகாத் நேச்சார் உண்டு பண்ண சிலையை நீங்க பார்த்துருக்கிறீங்களான்னு. இல்லைன்னு அதை உட்கார்ந்துருக்கு பாருங்கன்ற. நான் இப்படி சொல்ல, நான் சொன்னேன், ஐயா
என்னன்னா அது மாதிரி வந்ததுலேருந்து அப்படியே வாயை திறக்காம உட்காந்துருக்குங்க. நீங்க சொல்றத அவர் கவனிச்சிட்டாருன்னு அவர்கிட்ட சொன்னேன். கவனிச்சா பரவாயில்லையா மச்சான் தான் அப்பா அப்படின்னா சரி இந்த முறை நாம 1 2 3 அப்பா 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 பஸ் ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. அப்பா அப்பா பஸ் என் பெட்டி தூக்கிட்டு ஏற முடியல. இதெல்லாம் பழைய கதை. நான் பாட்டுக்க அப்பா என் பிதாவே என்ன நான் சொல்லுவேன், என்னை ராஜா மாதிரி நடத்தணும்னு. நீங்க என் கார்ல பாருங்க, என் பிதாவே என் தேவனே என் கண்மலையே இப்படி சொல்லுகிறவன ராஜா மாதிரி நடத்துவேன்னு இருக்குது. நான் அவனை எனக்கு முதற் பேரானவன் பூமியின் ராஜாக்களை பார்க்கல உயர்ந்தவனை மாற்றுவேன். அவன் என்னை நோக்கி என் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். அப்ப என் பிதா வேணா அப்பான்னு நீ சொன்ன போதும் அப்படின்னா பாருங்க. பஸ் ரஷ் ஆச்சுன்னு வந்து ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு அப்பா என் பிதாவே என் தேவன் என்ன ஒரு கார் வந்து நிற்குது டீ கடையில். 2 பேர் டீ குடிச்சிட்டு சார் சென்னைக்கு தான் கார் போகுது வர்றீங்களான்னு கேட்டாங்க. அப்போ டீ குடிக்க அங்கே வந்து தானே குடிக்கணும். அப்போ நான் ஏறி உட்காந்துக்கிட்டேன். ஐயா உங்களுக்கு இஷ்டப்பட்ட காசு கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். காரில் உட்காந்தேன். பஸ்ஸில் எவ்வளோ கொடுப்பேனோ அதை தான் கொடுப்பேன்னு. ஏதோ கார் சும்மா போகிறதுக்கு அதாவது கிடைச்சா பரவாயில்லன்னாங்க. 2 பேரும் சிகரெட் எடுத்தாங்க. டிரைவரும் கூட இருக்கிறவங்க. இயேசுவே பிதாவே என் தேவனே இப்படின்னு தெரிஞ்சுதான் காரில் நான் ஏறி இருக்க மாட்டேனே. 2 ஆண்டவரை புகை பிடிக்கிறவங்க அப்படின்னு தெரியலே. அவர் ஃபாதர் போடுறான்னு தூக்கி போட்டாங்க. போட்டு சொன்னாங்க இந்த பழக்கம் மட்டும் இல்லையா, நிறைய கெட்ட பழக்கம் எங்ககிட்ட. நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அவ்வளோ வேஸ்ட். உடனே 2 பேர் தோல்லையும் கையை வச்சு நான் ஆண்டவரே இவங்க 2 பேரையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உருக்கமாக நான் ஜெபம் பண்ண பிற்பாடு என்னை இறக்கி விட்டுட்டு காசு வேணான்றாங்க. நான் கர்த்தர் நான் சொல்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் என் காலை தொட்டு கும்பிட வந்துட்டாங்க. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த 2 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்குள்ள கர்த்தர் செய்த கிரியை. இப்போ சொல்லுங்க, இங்கே இருக்கிற பிள்ளைங்க வீட்டுக்கு போன உடனே வருஷங்களின் நடுவில் கிரியையை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவில் அதை விளங்க பண்ணும் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். இது வெளிப்பாடு. நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். இது ஒரு ரெவலேஷன். இது புரியுதான்னு பாருங்க. ஏன் ஆண்டவரே நீங்க கோபமா வந்தீங்க, ஏன் நீங்க கோபமா வந்தீங்கன்னு நான் கேட்டேன். ஆபகுக்கு 1ஆம் அதிகாரத்துல எது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தாவே நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நான் எவ்வளவு ஜெபம் பண்றது ஆண்டவரே, இதுக்கு மேல எப்படி ஜெபம் பண்றதுன்றார். எல்லாம் கவனிச்சிங்களா? இப்ப இங்க இருக்கிற நிறைய இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் பாட சொல்லாம இருந்திருப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு வந்த சோதனை இப்படியா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. அம்மா என் பிதாவே அப்படின்னு சொன்னதுக்கு அன்னைக்கே என்ன கனம் பண்ண. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு மீட்டிங் போகிறேன். 3 குமார்த்திகள் என் கூட வந்துட்டாங்க. பஸ்ஸு ரொம்ப ரஷ்ஷாக வருது. நான் உடனே பிள்ளைகளை பார்த்து என் பிதாவே கண்மலையேன்னு சொல்லுங்க
நம்ம ராஜா மாதிரி போகலான்னு. உடனே எங்கள் பிள்ளைங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பஸ் எங்களை தேடி வந்து அங்கே வந்து நின்று எங்களை ஏற்றிட்டு போகுது. அந்த கண்டக்டர் சொல்கிறாரு, நான் அங்கேருந்து பார்த்தேன் 3-4 சீட்டு தான் இருக்கு, அதனால் இனிமேல் தான் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிறேன், ஏறுங்க ஏறுங்க. அப்போ நானும் என் மனைவியும் ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் ஏறணும், பின்னால் சீட்டில் உட்காந்தோம். தூக்கி தூக்கி போடுது. உடனே எங்கள் வீட்டம்மா, என் பிதாவே என்ன சொன்னார், ராஜா மாதிரி போவீன்னு நீங்கள் தானே சொல்வீங்க, கூப்பிடலாமான்னு பின்னால் சீட்டில் உட்காந்து என் பிதாவேன்னும். கண்டக்டர் வந்து பெருசுங்க ரெண்டும் போய் முன்னால் உட்காருங்கன்னாரு. இப்படி நான் சொல்லணும்னா, அவர் அப்பான்னு கூப்பிட்டா அவர் பிள்ளைய சும்மா விட்டுருவாரா? அப்போ ஏன் கோபம் ஆண்டவரே, எதுக்கு நீங்கள் கோபப்பட்டீங்கன்னு நான் கேட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பி, எதுவரைக்கும் முகத்தை மறைத்திருப்பி, இதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்திருந்து, எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணுவேன், எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன், எதுவரைக்கும் முகத்தை மறைத்திருப்பேன், எதுவரைக்கும் 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 என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்து கண்களை நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு கண்களை தெளிவாக்கும், எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன், எதுவரைக்கும் முகத்தை மறைத்திருப்பேன், எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன், எதுவரைக்கும் முகத்தை மறைத்திருப்பேன், இதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்திருந்து, எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணுவேன், எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன், எதுவரைக்கும் முகத்தை மறைத்திருப்பேன், எதுவரைக்கும் 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 ஆண்டவரே நான் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். காலையில் கூட ஒரு சங்கீதம் பாடினோமே, அந்த சங்கீதம் கூட அவர் ஒழிஞ்சிக்கிட்டு பாடுற சங்கீதம். பக்கத்தூருக்கு போனா அங்க பிடிக்க வந்துட்டாராம் சவுல். இன்னொரு தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். மிக்தாம் என்னும் எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. நான் வயசானதுனால இந்த பாட்டை பாடாம விட்டுருவேன், உங்களை கேட்காம போயிடுவேன்னு நீங்க நினைச்சிட்டீங்கல்ல. எவ்வளவு காலம் தான் இப்படி அலையிறது ஒளியிருது ஆண்டவரேன்னு அவர் பாடுறாரு. பாடின உடனே கர்த்தர் வந்து சவுலை தள்ளி இவர் ராஜாவாக்குறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இதுவரைக்கும் அப்படின்னு நானும் ஜெபம் பண்ணும்போது, நீ எப்ப விழுந்து போன தாவீது கூடாரத்தை எழுப்புறியோ, எப்ப நீ தாவீது மாதிரி பாடுறியோ, அப்ப நான் நினைப்பேன். அல்லேலூயா. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா தேவா தேவா. இப்போ இந்த பாட்டை நான் 3 முறை பாடினப்போ ஆண்டவர் சொன்னாரு 7 முறை பாடுனார். ஏன் ஆண்டவர்ன்னு, முழு உலகத்தை ஒரு குடும்பத்துக்கு நான் அழகாக்குறதுக்கு 6 நாள் ஆயிடுச்சுன்னு. ஒழுங்கின்மை வெறுமை 6 நாளும் நான் அழகுப்படுத்தினேன். 7ஆம் நாள் அவங்க ஜோடியா வரத்துக்கு காத்திருந்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவங்க மேல நான் ஆசை வச்சேன். அதனால 7 முறை பாடுனார். வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 தேவா.
உங்களுக்கு பின்னால 3வது ரோவில் நீங்க 2 பேரும் ஏன் பாடல? சரி, நீங்க பாடுறீங்க, ஏன் பக்கத்துல இருக்கிறவங்க பாடல? அப்போ தேவா தேவான்னும் போது பாடுறவன் யாரோ வாயசிகரன் தான் ஹீரோ. கையை தட்டி பாடணும். ஏன் பாடணும் அப்படின்னா தேவன் உலாவதுக்காக பாடணும். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. அந்த பாட்டு முடியும் போது ஆண்டவர் உலாவார். நீங்க கூப்பிட்டிருந்தா அது எத்தனை வருஷ பிரச்சனையானாலும் அது அவருக்கு தூசு. மலை மாதிரி பிரச்சனை கூட ஆண்டவருக்கு முன்னால் வந்துட்டா தூசு. மனசு லேசு. இதை புரிஞ்சுக்கலன்னா நம்மள லூசுன்றாங்க. சொல்லுங்க. அதனால வாயை திறந்து வானாதி வானங்கள் காத்திருக்க கூட்டம் சூழ்ந்திருக்க என்னை தெரிந்தது. தேவா 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 இப்ப நம்ம செக் பண்ண போறோம். நான் கேட்கறத இந்த வருஷத்துக்குள்ளே கொடுக்க முடியுமா? ஏன்னா ராஜா தன் மகிமையின் ஐஸ்வர்யத்தை அதிக நாளாகி 180 நாளும் விளங்க பண்ணினான். அப்போ அடுத்த 180 நாளுக்குள்ள நான் கேட்கறத நீங்க கொடுப்பீங்களான்னு டெஸ்ட் பண்ணுங்க. போன முறை வந்தப்போ 70ஆம் சங்கீதத்தை கற்றுக் கொடுத்துட்டு போனேன். ஒரு அம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துருச்சான், பாஸ் பண்ணிருச்சான். சொல்லுங்களேன். சரி, இந்த முறை ரெடி ஆயிட்டீங்களா? தேவா தேவான்னும் போது ஆண்டவரே 180 நாள் 2025ஆம் ஆண்டு முதல் மாதம் வரும்போது உங்கள் பிள்ளைங்க இந்த உபவாசத்தில் சுகத்தை கேட்டாங்களா? சொல்லுங்க. என்ன கேட்டாங்கன்னு முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாது. ஏன்னா முகத்தை பார்த்தா 6 முகமாக தெரியுது. சொல்லுங்க. ஒரே முகம். நான் இந்த வருஷம் ஜெபம் பண்ண போகிறேன். மனசுக்குள்ள அந்த முகம். இந்த வருஷம் நான் 6 மாதம் என்ன மாதிரி ஜெபம் பண்ண ஆள் இல்லைன்னு பேர் வாங்க போகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் மனைவிக்கு அரியலூருக்கு நாங்கள் ஊழியத்துக்கு வந்தோம். 89ஆம் வருஷம் வந்த உடனே அரியலூர் சுண்ணாம்பு பூமி. என் மனைவிக்கு கர்ப்பப்பை புண்ணாயிடுச்சு. 6 மாசத்துல முகம் வீங்குது, கை கால் வீங்குது. போய் செக் பண்ணா யூட்ரஸ்ல கர்ப்பப்பையில் புண்ணு இருக்குது. உடனே சென்னையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். டாக்டர் நிர்மலா ஹார்பரில் இருக்கிறாங்க, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்ககிட்ட போய் காட்டுங்கன்னா அந்த அம்மா பார்த்துட்டு, என் மனைவி பேர் செல்வி, செல்வி யுவர் யூட்ரஸ் இஸ் ஹைலி டேஞ்சரஸ், சீக்கிரமாக ஆப்ரேட் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் 3 மாதத்துக்குள்ளே என்கிட்ட வந்துடுங்க, கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. என்கிட்ட பணமும் இல்லை. ஆனால் எங்கள் விசுவாசிங்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு அம்மாவுக்கு கர்ப்பப்பையை எடுத்துடணுன்றாங்க. அதனால் என்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான். அந்த 10 பேருமே ஒரு 1000, 2000, 5000ன்னு 27,000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்தவங்க அப்படியே உட்காந்து எங்கள் பாஸ்டர் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணணும் 10 நாள் ஜெபம் பண்ணாங்க. உடனே 11ஆவது நாள் நான் அந்த அம்மாவை என் மனைவியை கூட்டிகிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டினா, டாக்டர் அம்மா செக் பண்ணிவிட்டு, உங்கள் யூட்ரஸ்ஸு ரொம்ப புதுசாக இருக்குது, அந்த புண்ணெல்லாம் இல்லை, என்ன மருந்து சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்களா? இப்போ சொல்லுங்க. வாயை திறந்தா முத்தா கொட்டிடும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. வாயை திறங்கன்னா திறக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னை விட கருப்பு தாடி உள்ளவருக்கு அப்படி வாயை திறந்தீங்க, என்னை பார்த்தா மோடி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? என்னை பார்த்தா மோடி மாதிரி தெரியுதா? வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 நீங்க எந்த அளவுக்கு வாயை திறக்கணுமோ திறக்கல. நான் கொட்டாய் விட்டா அப்படி விட்டா என் லங்ஸுக்கு வேண்டிய ஆக்சிஜன் அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ள உள்ள போயிடும், அடுத்த செகண்ட் கூட போதா இல்லையா? நீங்க சோம்பல் முடிங்களா?
ஆனா அந்த லங்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் அடுத்த செகண்ட் உள்ள போயிருக்கு. இப்ப சொல்லுங்க, ஆண்டு முன்னால ஒரு 12 மணி நேரம் 14 மணி உட்கார்ந்துட்டு உங்களை சும்மா அனுப்புவாரா? சொல்லுங்க, நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்காம அனுப்புவாரா? நான் சொல்றேன், ஏற்கனவே பண்ண 6 மாசம் அதுவும் கணக்கு தான். ஆமா, நான் சொல்றது புரியுதா? இப்ப என் கூட இருக்கிற ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, எனக்கு ஒரே வாரத்தில் அற்புதம் நடக்கணும் ஐயா. ஒரே வாரத்தில் நான் சொல்றேன், இந்த ஒரே வாரம் நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பயப்படாத நான் கூட இருக்க சொல்லுவேன். எத்தனை பேருக்கு புரியுது? கலங்காத, எனக்கு அப்படிதான் சொன்னார் ஆண்டவர். ஏன்டா அப்படி பயப்படுற? என் பிள்ளையாந்து பயப்படலாமான்னு. வானாதி வானங்கள் காத்திருக்க சூழ்ந்திருக்க என்னை கேளுங்கள். வானாதி வானங்கள் காத்திருக்க என்னுள்ள வந்ததென்ன, உடலை கூட்டம் சூழ்ந்திருக்க என்னை கேளுங்கள். தேவா 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 ஒரு அம்மா இருந்தாங்க. காணிக்கைப்பேட்டில் ஒரு மூக்குத்தி இருந்தது. அது ஒரு அம்மா அவங்க மகளுக்கு கல்யாணம் கூடி வந்தா, நான் இதை அது ஒரு மூக்குத்தா இருக்குது அதுக்கிட்ட, அதை போட்டுருச்சு. இதை போய் அந்த அம்மா கிட்ட கொடுத்து, நகோமின்ற அம்மா கிட்ட இதை வித்துட்டு வந்துருமான்னா ஒரு பொன் தட்டான் வீட்டுக்கு போய் இந்த கொடுத்தா, இது பழைய பொண்ணுமா, இது 400 ரூபா கூட வராது. அது சரியா? இது கொடுத்த காரணம் ரொம்ப பெருசு. ஒரு அம்மா அவங்க மகளுக்காக வேண்டிக்கிட்டு மாப்பிள்ளை வரணும்னு உடனே இதை போட்ட உடனே மாப்பிள்ளை வந்துருச்சு. நீங்கள் ஒன்றா எங்கள் சர்ச்சு வாசலில் ஒரு 10 நிமிஷம் நின்று போயிருங்க, உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வரலன்னா நான் பேரை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. அது அந்த வாரம் 6ஆவதுல நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி நிற்கிறான் ஒரு ஆள். நான் உள்ளே வாங்கன்னு, இல்லை நான் அங்கேயே நிற்கிறேன்னு கரெக்டாக 10 நிமிஷம் நின்று பாட்டை கேட்டு போயிட்டாங்க. அந்த வாரம் மாப்பிள்ளை வந்துருச்சு. சொல்லுங்க, ஆண்டவருக்கு என்ன கல் மனசா? நீங்க அவரை கோவப்படுத்துறீங்க. நான் சொல்றது புரியல உங்களுக்கு? ஆமா ஆமா, இப்படி இப்ப தோத்திரம் பண்ற வாயில ஆத்திரம் வருது பாரு, அது பாரு அது பாரு அது பாரு. நான் உங்களை சொல்லல, நான் தோத்திரம் வர்ற வாயில எவ்வளோ, நான் உங்களை சொல்லல. சொல்லுங்க, எவ்வளவு முறுமுறுக்கு பாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு போறதுக்கு காரணம் முறுமுறுக்குங்க. சொல்லுங்க, அப்படின்னா கிச்சன்ல எவ்வளவு முறுமுறுப்பு. நான் சொல்றது புரியல உங்களுக்கு? இப்ப என்ன பார்த்த உடனே 8 மணிக்கு போன மாதிரி தான் சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொல்லு, நான் சொல்றது புரியுங்க. இந்த முறுமுறுக்கிற ஜனங்க எனக்கு வேண்டாம், நான் போயிடுறேன். நான் சொல்றது புரியல உங்களுக்கு? அந்த ஜனங்க பாட ஆரம்பிச்சாங்க, கடலையே 2ஆ பிளந்து ரோடு வைக்கிறாங்க. எங்க கோவப்பட்டா கூட சாயங்காலத்துக்குள்ள கோபம் மாறணும். உன் கோபம் தனியணும் சாயங்காலத்துக்குள்ள. இங்க வர்றவங்களுக்கு கோபம் வந்தா 3.5 மாசம் இருக்கு, 100 நாள் கொண்டாடுறது. இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு சாயங்காலம் என் கோபம் தீர்ந்து நான் வரும்போது வந்தேன், இப்ப போகும்போது மறுரூபம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த முறை கையை தட்டும் போது வானத்தை திறந்து ஆண்டவர் உங்க நடுவில் உலாவி உங்க மன விருப்பத்தை இன்னைக்கும் செய்யணும், இன்னைக்கே ரெட்டிப்பா தரணும். அடுத்த 6 மாசத்துல நீங்க கேட்கிற அற்புதத்தை செய்யணும். வானாதி வானங்கள் காத்திருக்க கூட்டம் சூழ்ந்திருக்க வானாதி வானங்கள் காத்திருக்க எனக்குள்ள வந்ததென்ன, உலகம் கூட்டம் சூழ்ந்திருக்க என்னை கேளுங்கள்.
இப்போ நான் போட்டி வைக்க போறேன். சகோதரிங்க வந்து விலா எலும்பா, அப்ப எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்குதா மண்ணாங்கட்டி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு செக் பண்ண போறோம். ஆதாம் வந்து மண்ணாங்கட்டி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஆளு பிரசங்கியார்கிட்ட போய், ஏங்க நான் எவ்வளவு கோவப்பட்டாலும் சாரிம்மா மன்னிச்சிருமான்னு கேட்டுறேன், ஆனா 5 வருஷத்துல ஒரு நாள் கூட அவ சாரி கேட்டதில்லை. எனக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு ஜான்சன் என்ற ஒரு பிரசங்கியாரை பிடிச்சிக்கிட்டாப்பா, நான் ட்ரெயினை பிடிக்கணும் சாமி விடுன்னா. அதெல்லாம் முடியாது, காரு கதவை பிடிச்சிக்கிட்டானா. நீ மண்ணாங்கட்டிப்பா, உன்னை காப்பாத்துறதுதான்ப்பா எலும்பு, அது அப்படித்தான்ப்பா ஸ்ட்ராங்கா இருக்கான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு காரு ஏறிட்டார். இப்போ சொல்லுங்க, அதுக்கு ஆகிலும் கோபம் வந்தா மறந்துடுது, இது கோபம் வந்தா நான் உங்களை சொல்ல சாமி. ஆனா ஆண்டோடைய கோபம் ஒரு நிமிஷமா. அப்ப நம்ம கூப்பிட ஆரம்பிச்சாலே அவர் கோபத்தை, உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம் தயவோ நீடிவா. சரி, இந்த முறை எப்படி தேவா தேவானும் போது நீங்க அப்படி கூப்பிட போறீங்க. ஆமென். 1 2 3. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் உள்ளம் வந்ததென்ன, கூட்டம் சேர்ந்திருக்க நீர் என்னை தேடினதென்ன. எங்க சகோதரிகள் மட்டும் எழுந்து பாட போறாங்க. அப்ப சகோதரருங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கவனிச்சிங்களா? சகோதரருக்கு தான் தெரியும். சொல்லுங்க. நான் சொல்றேன், யோபுக்கு 10 பிள்ளைங்க பிறந்தாங்களா, 7 பையனுங்க பேர் இல்லை, 3 பெண்கள் பேர் மட்டும்தான் இருக்கு. அப்ப கூட நமக்கு ரோஷம் வர்றதில்லை. அந்த பெண்கள் பேர் கெச்சியா, நம்ம பேர் இல்லைங்க. அதனால அவங்கள முதல்ல பாட சொல்ல போறேன். அப்புறம் மண்ணாங்கட்டி ஜெயிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஆமென். 1 2 சகோதரிங்க எழும்புங்க பார்ப்போம். பிள்ளைங்கெல்லாம், ஆண்டவரே அவங்க உட்கார்றதுக்குள்ள எழுந்துருங்க, அவங்க உட்கார்றதுக்குள்ள இந்த 14 மணி நேர ஜெபத்தினுடைய வல்லமைய அப்படியே பார்க்கணும். ஆண்டவரே சுகம் கொடுப்பீங்களா, ஆரோக்கியம் கொடுப்பீங்களா, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்களா, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீங்களா? வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தேடினதென்ன. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்ன, கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தேடினதென்ன. தேவா 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 இப்ப எங்க சகோதரங்க எழும்ப போறீங்க. சகோதரங்க எழும்பி இப்ப நம்ம நிரூபிக்க போறோம். ஆமென். பள்ளிக்கரணையிலிருந்து என்னை பார்க்க ஒருத்தர் வந்தார். பள்ளிக்கரணை, சென்னை பள்ளிக்கரணை வந்து சொன்னாரு, ஐயா 8 வருஷம் 8 மாசம் ஆச்சியா, என் மனைவியுடைய கர்ப்பப்பையும் புண்ணா இருக்கு, என் வயிற்றுலையும் புண்ணுயா, எர்னி ஐயா. அப்ப நான் சொன்னேன், 8 வருஷம் 8 மாசம் ஆயிடுச்சா, இன்னும் 4 மாசம் இருக்குன்னு. புரியலன்னாரு. நான் 6ஆம் வருஷம் அனுக்கிரகம் பண்ணுவேன், அது 3 வருஷத்துக்கு பலனை தரும். இந்த 8 வருஷம் 8 மாசத்துல நீ செய்யாதத இப்ப இந்த 4 மாசத்துல செய்யணும். சொல்லுங்க. உன் மனைவியை போய், ஏய் ஏய் எருமை கிச்சன்ல ஆகுற அப்படி பேச நிறுத்திடணும். நான் சொல்றது புரியல உங்களுக்கு? அந்த அப்படி நீ எப்படி கூப்பிடணும், நான் தங்கம் மத்தியானம் என்ன செய்ய போற அப்படி கேட்கணும்னு. அவன் சொன்ன, ஐயா நடக்கிற கதையா பேசுங்கயா. அது பேர் மகேஸ்வரி. அப்ப மகா மகா எங்க இருக்க தங்கம் அப்படின்னு சொல்லு. அந்த 8 வருஷமும் 8 மாசமும் நீ எப்படியெல்லாம் அதை சங்கடப்படுத்தினியோ இந்த 4 மாசத்துல டேலி பண்ணு.
கோவப்படாத, பாசமா பேசு, செல்ல பேர் வச்சு கூப்பிடு, சொல்லுங்க அப்படின்னு. சரியா அண்ணா. அவன் போன உடனே அது பேர் மகேஸ்வரி இல்ல, மகா மகா. அந்த அம்மாவுக்கு நம்ப முடியல. ஏங்க என் பேர் மகேஸ்வரி, அது தெரியும் தங்கம், நைட்டுக்கு என்ன செய்ய போறேன்னு கேட்டாரா. அது சொல்லிச்சான், சர்ச்சுக்கு போனீங்களே அங்க இங்க ஒயர்ல கைய வச்சுக்கலான்னு கேக்குதான். இல்லம்மா, நான் இந்த 8 வருஷம் உன்னை நான் வந்து பாசமாக கூப்பிட்டது இல்லை, எருமாடு சனியன்னு, அது மன்னிச்சிருமா, அது சீரியஸ் எடுத்துக்காத. 6ஆம் வருஷம் அனுக்கிரகம் பண்ணா அது 3 வருஷத்துக்கு பண்ண தருமா, 9 வருஷத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை நினைச்சிருவேன்னு ஐயா சொன்னாரு. இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னாரா. அடுத்த 4 மாசம் முடிஞ்சுது, 1 வருஷம் முடிஞ்சிச்சு, 10ஆம் வருஷம் முடிஞ்சு 11ஆம் வருஷம் வேளச்சேரியில் அட்வென்ட் சர்ச்சுக்கு போறேன். இந்த மனுஷன் என்னை பார்க்க வந்தாரு, 1 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வர்றாரு. என்ன என்ன ரெட்டப்புள்ள படுத்துச்சான்றாரு. நான் கத்தரம தான் சொல்றேன். சொல்லுங்க எங்க சகோதரரை, ஆமா ரொம்ப சாந்தமானதான் நீங்க. ஏன்னா மோசையை போல சாந்த குணம் உள்ளவனை நான் உலகத்திலே பார்க்கலன்னு சொல்லுங்க. மோசே, அவரு பேரு மோசே, எங்க பேரு மோசம்னு சொல்லக்கூடாது. இந்த நாள்லயே நான் ஒன்றும் சாதிக்கலையே, 40 வயசாகுது, 30 வயசாகுது, கல்யாண வயசாகுது, ஒண்ணுமே சாதிக்கலையேன்ற பயத்துல நீங்க கூப்பிடணும். இப்போ குமார்த்திகளை சகோதரிகளை என்ன நினைச்சீங்க பாருங்க. இப்ப நீங்க அவங்க பாடும்போது இதெல்லாம் கனவா நனவான்ற மாதிரி நீங்க ஜெபம் பண்ணணும். என்ன அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்ப அவங்க 2 கையும் விரிச்சு பாட போறாங்க பாருங்க. அவங்க பாட போறாங்க, நீங்க ஓட போறீங்க. ஆனாதி வானங்கள் காத்திருக்க நீர் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தேர்ந்தென்ன. ஆனாதி வானங்கள் காத்திருக்க நீர் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தேர்ந்தென்ன. தேவா 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 மார்நாதா அப்படின்னு ஒரு பைபிள் கல்லூரி சென்னையில், அங்கே ஒரு வாட்ச்மேனை போட்டா அவர் அந்த பைபிள் கல்லூரி பிள்ளைங்க பாடும்போது இவர் கண்ணை மூடி டான்ஸ் ஆடுவாராம். யாரோ சேரை தூக்கிட்டு போயிடுவாங்க. முதல் மாத சம்பளத்தில் 400 ரூபாய் பிடிச்சிட்டாங்களாம். ஆனாலும் நேற்று தான் ஒரு சேர் காணாமல் போயிருக்கோம். அடுத்த நாள் பிள்ளைங்க பைபிள் கல்லூரி பாடும்போது இவர் கண்ணை மூடி ஆட ஆரம்பிச்சிருவாராம். அவரால் அதை நிறுத்த முடியல, கண்ணை மூடி ஆடுறத. வேணான்னு துரத்தி போட்டாங்க. ஒரு மாசத்துல 4 சேர் 5 சேர் காணாம போன எப்படி? அவர் ஒரு நாள் மீன் வாங்குறதுக்கு பையோட திருத்தணியில போறாரு. திருத்தணி அப்போ ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. அந்த கல்யாண மண்டபத்தில் பாட்டு சத்தம் கேட்ட உடனே சைக்கிள் அப்படியே நிறுத்திவிட்டு கண்ணை மூடி டான்ஸ் ஆரம்பிச்சாரு. பையன் போச்சு, சைக்கிள் போச்சு. ஐயோன்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னடா வெளியேன்னு பார்த்தா இந்த மனுஷன் அழுதுகிட்டு, ஐயா நான் அந்த ஆராதனையில கண்ணை மூடி பாடும்போது சைக்கிளும் போச்சு, பையும் போச்சு. அந்த கூட்டத்துக்கு செய்தியாளர் வந்தவர் எதுக்காக அழுறாரு, ஒய் இஸ் கிரையிங்னு கேட்டார். அவருக்கு டான்ஸ் ஆடுறது ஐயா கண்ணை மூடி அப்படி அது சொல்லும்போது சம்பவம் ஞாபகம் வருது, அதுக்காக சொல்ல வர்றேன். எத்தனைக்கு அவர் பலசாலி கிடையாது, நீங்க பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சைக்கிள் ஓட்டும் போது நான் பார்த்தேன், என் காரை தாண்டுற மாதிரி மிதிக்கிறாரு. சொல்லுங்களேன். சரி, அதனால அதான் என் பிரச்சனை, சைக்கிள் தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு. அந்த மனுஷன் 6 மாசத்துல வந்து அவருக்கு ஒரு ஜபாரை கட்டி கொடுத்து அவர் வீட்டுக்கு பக்கத்துல நீ எப்பவுமே டான்ஸ் ஆடின்னு விட்டு போனாங்க. நான் சொல்றது நல்ல சிமெண்ட்ல நல்ல வீட்டை கட்டி நீ இனிமேல ஆண்டு முன்னால ஆடிக்கிட்டே இருக்கு. இப்போ சொல்லுங்க, கால் வலிக்கிறதுக்குள்ள இந்த வருஷத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா.
வானாதி வானங்கள் காத்திருக்க நீ என்னுள்ள வந்ததென்ன, பூதங்கள் பூக்கள் சூழ்ந்திருக்க நீ என்னை தெரிந்ததென்ன, வானாதி வானங்கள் காத்திருக்க நீ என்னுள்ள வந்ததென்ன, பூதங்கள் பூக்கள் சூழ்ந்திருக்க நீ என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 உன் துதிதான் ஆமென். உட்கார். நான் காலையில் சொன்னேன், ஆண்டவர் உங்க வீட்டில் வந்து தங்கணும். நீங்க வாரத்துல ஒரு நாள் அவர் வீட்டில் வந்து குந்தணும். ஆமென். உங்க வீட்டுக்கு வந்தா மகிழ்ச்சி, நீங்க ஆலயத்துக்கு வந்தா மன மகிழ்ச்சி. இப்ப சொல்லுங்க, நம்ம சென்னையில இருந்து வந்தவங்க தூரத்துக்கு வந்தவங்கலாம் இல்ல, இங்க சபையா இருக்கிறவங்கள நீங்க அந்த நாள் வரும்போது நீங்க தேடுறத பார்த்தாலே கர்த்தர் அங்க என்னதான் இருக்குதோ அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற அளவு இருந்தா கர்த்தரை நம்மளை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. ஆமா, அப்போ ஆயத்தமாயிரணும். 9 மணின்றாரா, அப்படி துள்ளிட்டு வரணும். நீங்க அங்க கிளம்புற காட்சியை பார்த்தாலே என்ன ஆண்டவர் கேட்கிறாரு, வஸ்திர தொங்கலை பிடிச்சிக்கிட்டு என்னைக்கு 10 பேர் வருவாங்களோ அன்னைக்கே ரெட்டிப்பான ஆஸ்வதிப்பேன்றார். நீங்க ஒன்னா சம்பந்தம் படிச்சுப்பா. சகரியா அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா தெரியுமா? 4ஆம் மாசம், 5ஆம் மாசம், 7ஆம் மாசம், 10ஆம் மாசம் சொல்றதா இல்லையா? 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். அப்போ உங்க வஸ்திர தொங்கலை பிடிச்சிக்கிட்டு என்னைக்கு 10 பேர் வர்றாங்களோ அன்னைக்கு கர்த்தர் சொந்த நிறைவேற்றுவார். 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்னாரா? இது 9ஆம் அதிகாரம். நீங்க 8ஆம் அதிகாரத்தை நிறைவேற்றல. உங்க மூலமா ஒரு 10 பேராவது சர்ச்சுக்கு வந்து உட்கார். அவங்க வந்து போயிட்டாலே போதும். அவங்க இங்க வந்து மெம்பர் ஆகுறாங்களோ இல்லையோ, அப்போ ஒரு பண்டிகைன்னு வச்சா நீங்க போய் வா, கட்டாயம் வான்னு ஒரு 10 பேருக்காவது நம்ம சொல்றோமான்னு பாருங்க. சொல்ல மாட்டோம். நான் வர்றதே ராகு காலம் எமகண்டம், நியாயமானு சொல்லுவீங்க. ஒரு 10 பேர் என் பண்டிகை வாங்க, நீ வந்து பாருன்னு ஒரு 10 பேரை கூப்பிட்டு பாருங்க, அடுத்த நாள் ரெட்டிப்பான நன்மை தந்துருவேன். எத்தனை பேருக்கு புரியுது? இது ரகசியம், சீக்ரெட். நீங்க ஒன்னா ட்ரை பண்ணுங்க. இந்த வருஷம் அவங்க வர வேண்டாம். 10 பேர் நீங்க ஆராதனைக்கு ஒரு வாரத்துல ஒரு 10 பேருக்கு சர்ச்சுக்கு தான் வாயேன், என் சர்ச்சுக்கு தான் வந்து பாருன்னு சும்மா உங்களோட பழகிறவங்கள கூப்பிட்டு பாருங்க. நான் போன முறை வந்தப்ப சொன்னேன், கிரிக்கெட் ஆடுறான் ஒரு பையன் சர்ச்சுக்கு வரான். எங்கடா போற மாப்பிள்ள? சர்ச்சுக்கு போறேன். என்னடா சர்ச்சு மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கிறீங்களே? அவன் சொல்றான். 2ஆவது நாள் என் கூட கிரிக்கெட் ஆடவா, சர்ச்சுக்கு அப்புறம் போலான்னு. அதெல்லாம் முடியாதுன்ட்டு வந்துட்டான். அடுத்த நாள் அவன் கிரிக்கெட் ஆடுறான். இவன் வர்றான், மாப்பிள்ள 500 ரூபாய் தரேன், என் கூட வந்து கிரிக்கெட் ஆடுன்னு அவன் கெஞ்சுறான். நீ 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் கொடுத்தா கூட என்ன வர முடியாதுன்ட்டு. அடுத்தது சொன்னா, உங்க பாஸ்டர்கிட்ட நான் வந்து கேட்குறேன், என்ன இப்படி சர்ச்சு பைத்தியமா இருக்கிறான் இவன், கூப்பிட்டா வரவே மாட்டான் பாஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு மாட்டான். அதெல்லாம் வேணாப்பா, என்னை விட்டா போதும்னா. அடுத்த நாள் அவன் கிரிக்கெட் ஆடுறவன், இங்க வா மாப்பிள்ள, எத்தனை பேரா ஊரை ஏமாத்த கிளம்பி இருக்கிறேன்னு கேட்டான். நான் 4 நாளா உன்னை கெஞ்சுறேன், என் சர்ச்சுக்கு வாடான்னு, கிரிக்கெட் ஆடவான்னு. நீ ஒரு முறையாவது என் சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டியா? நான் சொல்லு, புரியல உங்களுக்கு? அப்ப நீங்க கூப்பிட்டு பாருங்க, வர்றாங்களோ வரலையோ உங்க கணக்கை முடிச்சிருங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்க கணக்கு 10 பேருக்கு போய் நீங்க உங்களோட பழகுறவங்களுக்கு, என் சர்ச்சுக்கு வாயேன் வந்துடுறேன், அக்கா ஏன்க்கா ஆடுறேன் சொல்லுங்க. அத்தை ஏன் இப்படி புலம்புறீங்க? அப்படி அப்படி பேச தெரியாதா உங்களுக்கு? ஆனால் தக்காளி 100 கிலோ 100 ரூபான்னா மட்டும் கவர்மெண்ட்டே சரியில்லைன்றோம். நான் சொல்ல புரியலையா இல்லையா?
தக்காளி 100 ரூபாய் கிலோ. கவர்மெண்டே சரி கிடையாது. பேசுறோம். இப்ப நான் இந்த 6 மாசத்துக்குள்ள அவங்க வர்றாங்களோ இல்லையோ, நீங்க கூப்பிட்டுட்டு வாங்க. நான் போன வாரம் திருவள்ளூர்ல பிரசங்கம் பண்ணேன். அங்க 2 பேரை பத்தி அந்த பாஸ்டர் பேசினார். அதுல 12 பேர் சாட்சி சொல்ல எழும்புனாங்களாம். அஞ்சலா அக்கா மட்டும் இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன். உரமா சாட்சி. நான் செத்து போலான்னு நினைச்சேன். இந்த அஞ்சலக்கா வந்து சர்ச்சுக்கு வந்து உட்காந்துரு, ஆண்டவர் இதை மாத்துவாருன்னு கூப்பிட்டு வந்துச்சு. நான் வந்துட்டேன். அடுத்த சாட்சி, இந்த அஞ்சலக்கா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தது. அது அழுது ஜெபம் பண்றதை பார்த்த உடனே எனக்கு சர்ச்சு மேல ஆசை வந்துருச்சுன்னு 12 பேரும் அந்த அஞ்சலக்காவை பத்தியே தான் பேசினாங்க. அவர் சொல்றாரு, அந்த பிரசங்கியாரு, நான் ஆண்டவரை புகழ்றவங்கள பார்த்துருக்கேன், சர்ச்சில் ஒரு அம்மாவை 12 பேர் புகழ்றாங்களேன்னு. ஒரு வாழைக்காய் வியாபாரி. அவர் வாரத்தில் ஒரு நாளுக்காகிலும் யாருக்காகிலும் சொல்லாம சர்ச்சுக்கு வர மாட்டார். அது பொறுத்தனையா. வாரத்தில் ஒருத்தர் ஆகிலும் எங்க சர்ச்சுக்கு வாங்க வாங்கன்னு கேட்டு, பரவாயில்ல இருக்கட்டும் சரி. ஒரு வாரம் வந்துட்டாராம், யாருக்கும் சொல்லாம. ஆராதனையில் எனக்கு தலை வெடிக்குதுன்னாராம். பாஸ்டர் என்ன பண்ணா, எப்பவுமே வாரத்தில் ஒரு ஆளையாவது கூப்பிடுவேன், இன்னைக்கு நான் ஒருத்தரையும் கூப்பிடல, தலை வெடிக்குதுன்னு. நான் சொல்ல புரியல உங்களுக்கு? விழுப்புரம் பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு ஆள் பேரிச்சு மலம் வித்துக்கிட்டு இருக்கான். நான் பேரிச்சு மலம் வாங்கலான்னு போனா அவன் என்னை திரும்பியே பார்க்கல, பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு என்ன வேணும்னா நான் சொன்னேன், இது என்ன மளிகை கடையா? பேரிச்சம்பழ கடையில் வேற என்ன வாங்க வருவேன்னு. சார் நான் படிக்காதான் சார், எப்படியே எழுத்து கூட்டி பைபிள் படிக்கிறேன். போய் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நான் பைபிள் படிக்கிறத நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல, அழுறாங்க அவன். நான் இங்க பைபிள் படிக்கிறத நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல சாமி, எனக்கு அறிவில்லை. நான் சொல்ல புரியல உங்களுக்கு? நம்ம இப்படியே போவோம் வருவோம்னா ஆண்டவர் எப்படி நம்ம வழக்க கையில் எடுப்பாரு சொல்லுங்க? எத்தனை பேர் புரியுது? இந்த முறை அப்படி ஒரு பொருத்தனை, நான் 8 பேர் இல்லை 10 பேர் என் வஸ்திரத்தவங்களை பிடிச்சிட்டு வர அனுப்பிச்சிருந்தேன். ஆமென், அல்லேலூயா. ஆனாதி வானங்கள் காத்திருக்க நீ என் உள்ளம் வந்ததென்ன, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீ என்னை தெரிந்ததென்ன. தேவா 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 துதிமா ஒரு வாரம் முழுக்க உங்க வீட்டில் பாட்டு ஜெபம் பண்ணிட்டு உங்க டாக்டர் கிட்ட போய் பாருங்க, உங்க பிரஷரோ சுகரோ இல்லைன்னு சொல்லலைன்னா ஒரு மிஸ்கால் கொடுத்து என்ன திட்டுங்க. ஆண்டோட வார்த்தை ஒரு நாள் மாறாது. அந்த வாரம் பாதி செல்கையில் பாழாக்குதல் வரும். நான் சொல்ல புரியல உங்களுக்கு? இது தானியல் சொல்றேன். அந்த புதன்கிழமை வியாழக்கிழமை வர்றதுக்குள்ள கேட்டதெல்லாம் மறந்துடும். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? ஒரு நாள் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல வர்றேன், கையில பை, பஸ்ல வந்து கை விடுறேன், பை வந்து ஓட்டையா இருக்கு, கை வெளியே போகுது, பைபிள் இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தன் நான் ஏறதுக்குள்ள பிளேட்ல போட்டான். நல்ல வேளை அன்னைக்கு பார்த்து பைபிள்ல காசு வச்சிருந்தேன். பிசாசுடைய எண்ணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, இந்த உலகத்தை படைச்சவர் பின்னால போயிடக்கூடாது. சிங்காசனம் தான் என்ன தள்ளினார்ல, இவங்களை யாரும் சிங்காசனம் உட்கார வைக்கக்கூடாது. நீங்க நல்லா இருக்கக்கூடாது, சுகமா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, பரிசுத்தமா வாழக்கூடாது. அதை கெடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா தேவனால பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே? ஆமென். நீங்க ஒரே வாரம் ஜெயிச்சு காட்டுங்க, அடுத்தது உங்க வீடு ஒரு புதுசா இருக்கு. அல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. கையை வைத்து இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. அப்பா அப்பா
நான் கையை அப்படி காட்டுறேன். நியாயமாயா? கை எப்படி உயர்த்தி இனி 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 இருக்க. நான் கையை எப்படி காட்டுறேன், நீங்க எப்படி காட்டுறீங்க தெரியுமா? டைம் ஆச்சு, டைம் ஆச்சு. பாத்தீங்களா? திட்ட முடிக்க டைம் ஆகல. இப்படி இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா அப்பா. சொல்றேன், இந்த ரகசியம் பெரியது. மனைவி கணவன் அப்படின்றாருல எபேசியர்ல. இந்த ரகசியம் என்னன்னா, நீ தனியா இருந்தா 1000, ரெண்டா வந்தா 10,000. இது என்ன கணக்கு? நீங்க நான் ரகசியம் சொல்றேன் கேளுங்க. இது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. நீ தனியா வந்தா 1000, உன் ஜோடியோட வந்தா 10,000. ஆண்டவரும் ஆராதனைக்கு வந்தா 1000 10,000 தூதரோட பிரசன்னமாவார். நம்ம ஏன் ஆசீர்வாதம் வாங்கல தெரியுமா? தனியாவே வர்றது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த வீட்டில் இருக்கிறத அப்படியே மறந்துட்டு வர்றது நியாயமா இது? எங்க சர்ச்சைக்கு போற வர்றீங்களாங்க எங்க அப்படியெல்லாம் கெஞ்சுவாங்க. வந்தா வருது, வர போன போகுது. தனியா போறதா நிம்மதி. தம்மம்பட்டியில நான் சொன்ன சம்பவம் தான். தம்மம்பட்டியில ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க. எண்ணெய் இருந்தது, சேரி எண்ணெய் இருந்தது. என்னம்மா நல்ல சேரியில் இப்படி எண்ணெயை ஊற்றி வச்சிரு. ஐயா எங்க வீட்டுக்காரர் குத்துறாரியா, எங்க வீட்டுக்கு கிழவன் கை மேலேயே குத்துற. எவ்வளவு நேரம் நான் காத்திருக்கிறது, சர்ச்சி பைத்தியம்னு கையிலே குத்துறாரியா. நான் எண்ணெய் போட்டுட்டு தைலம் எல்லாம் போட்டுட்டு தான் சர்ச்சில் வந்து உட்கார்றேன். இவ்வளவு குத்து நீ வாங்கணுமான்னு நான் கேட்டா, எனக்காக உயிரை விட்ட ஆண்டவருக்கு இதை கூட நான் தாங்கிக்க கூடாதான்னு எனக்கு உயிரே கொடுத்தாருல, என்ன குத்து தானே செய்யறாரு அப்படின்னுது. ஒரு 6 மாசம் மொத்தம் மறுபடியும் தம்மம்பட்டி காஸ்பல் சர்ச்சு கிட்ட போனேன். போனா நல்ல சாரி கட்டிட்டு இருக்காது. ஐயா என்ன தெரியுதாண்டு? தெரியாதம்மா, நீ வாங்கின குத்தெல்லாம் ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டுக்கு நீங்க வந்து இன்னைக்கு நைட்டு சாப்பிடணும் ஐயா அப்படின்னாரு. இன்னைக்கு நைட்டு ஐயாவும் பாஸ்டர் நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு சாப்பாட்டு கொண்டு. ஏன் நீ வாங்கின குத்து போதாதா? நல்ல வேலை என்ன சொல்லுது. 6 மாசத்துல என் புருஷனை சர்ச்சைக்கு கொண்டு வந்துட்டேன். 6 மாசம் காலில் வந்து அழுத, சர்ச்சைக்கு வாங்க அழுத. அது சொல்லுது. அது இப்ப என்னை விட அவர் தான் நல்லா ஜெபம் பண்றாரு. 2 பசுமாடு வச்சிருக்கிறோம். அது 6 லிட்டரு, அது 4 லிட்டரு கறக்குது. 10 லிட்டரு பால் 2 பசுமாடு. அதை போய் சொசைட்டில ஊத்திட்டு நான் வர்றதுக்குள்ள ஐயா அவங்கள கூட்டு வந்துடுன்னாரு. சொல்லுங்க, உங்களுக்கு 6 வருஷம் ஆனாலும் சொல்லுங்க, அது வந்தா என்ன வரல என்ன? இது நியாயமா? இது சொல்லுங்க. ஆண்டவர் 10,000 வராரு. 1000 10,000 அது சொல்றாரு. சேயர்ல இருந்து உதயமாகி பாரான்ல பிரகாசமாகி 10,000 தூதரோட பிரசன்னம். நீங்க 2 பேரும் ஜோடியா வந்து பாருங்க. சொல்லுங்க, ஆசீர்வாதம் எதுவும் தாமதிக்காது. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியலையே. இனி வாழ்ந்து காட்டுவேன். நான் சகோதரிகள் பாடும்போது பார்த்தேன். என்ன நம்பாதீங்க பாடினாங்க. பாத்தீங்களா? ஓ, காரணமே நீங்க தானா? சரி, இந்த முறை ஐயா நீங்களே பாருங்க. நம்புங்க பாண்டது எப்படி சொல்றாங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன் அப்பா அப்பா அப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன். வேக வேகமா நான் முடிக்க போறேன். இங்க வரும்போது நீங்க ஆடு, இங்க வரும்போது ஆடு. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆடு வந்தா ஜோடியா தான் வரணும். இஸ்ரவேல் தேசத்துல 2 ஆட்டை ஒன்னா கொண்டாந்து கொடுப்பாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட 2 அடைக்கலான் குருவி கொண்டு வருவாங்களாம். 2 ஆட்டை கொண்டு வந்தா ஒரு ஆட்டை பலியாக்கி அந்த ரத்தத்தை இன்னொரு ஆட்டு மேல தெளிச்சு துரத்தி விட்டுருவாங்களாம். அந்த ஆட்டுக்கு என்ன நினைப்பு வரணுமா, என் ஜோடி எனக்காக உயிரையே கொடுத்துருக்கு, அந்த ரத்தத்துல தான் நான் வாழ்றேன்னு ஓடுது. அந்த ஆட்டுக்கு புரியுதோ இல்லையோ, உங்களுக்கு புரியணும். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? ஏன்னா அவருக்கு பேர் ஆட்டுக்குட்டியாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப வந்தா உங்க ஜோடியோட வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஒன்ன பாருங்க, உங்க புருஷன் உங்களுக்காக தான் உழைச்சி உயிரையே கொடுக்குறாரு இல்லையா? அப்ப அப்ப காப்பாற்ற வேணாமா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. அவரு கஷ்டப்பட்டு கொண்டாடுவாரு, நீங்க பர்ஸ்ல இருந்து கொத்தா எடுத்துக்கிட்டு போயிருவீங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஜோடியா வந்து பாருங்க. இந்த ஆடு வெளியே போனா ஓநாயை ஜெயிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆடு சீரு மந்தை, ஓனாய் பெரும் கூட்டம், ஜெயிக்க முடியாது. துவண்டு விடும், தோற்று விடும், மடிந்து விழும். தேவன் நீர் அனுப்ப மாடுகள் சீறி வரும், சிதறடிக்கும், சாகடிக்கும். திருநெல்வேலியில் ஒரு லாட்ஜில், வள்ளியூர் லாட்ஜில், ஆண்டவரே ஆடுங்க ஆண்டவரே, ஆட்டு கூட்டம் ஒன்றும் இருக்குதான் செய்யுது, ஓனாய் ஜெயிக்கலையா? உலகம் ஓனாய்ங்க. சொல்லுங்க, நான் சொல்ல புரியலையா உங்களுக்கு? நீங்க உங்களை அற்பமா நினைப்பாங்க, உங்களை கேவலமா திட்டுவாங்க. இதெல்லாம் அல்லேலூயாவுல போய் சேர்ந்துச்சு. சொல்லுங்க, உனக்கு ஏன் ஏசு ஏசுன்னு நம்புறிய, ஏன் உனக்கு நடக்கல? நான் சொல்ல புரியலையா? அவங்க கேட்கும்போது எப்படி கேட்கறாங்க தெரியுமா? உயிர் போற மாதிரி கேட்கறாங்க, போய் செத்துன மாதிரி. எங்க ஏசு ஏசுன்னு போனல, பைத்தியக்காரங்க அப்படி சொல்றாங்கல்ல. நிரூபிக்க வேணாமா? ஓநாய்கள் தான். ஆனா இந்த ஆடு ஜெயிக்கணும். வீட்டுக்கு போனா மாடு ஜோடியை காப்பாற்றணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதோ அநியாயத்துக்கு ஒரு வேளை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடலாம், இதே வேலையாவா? எங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நான் சொல்ல புரியல உங்களுக்கு? நம்மால் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பருப்புன்னா வெறுப்பு, ரசம்னா விஷம், கறின்னா சரியன்னுவான். ஃப்ரிட்ஜில் அந்த பழைய குழம்பு தான் எடுத்துட்டு வா. அப்போ நீங்க இன்னொரு ஆளு நுகத்துல இணைக்கப்பட்ட ஒரு மாடு. எத்தனை பேருக்கு புரியுது? தெருவில் நடந்தா கழுத. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தெருவில் நடந்தா கழுத. அது 2 தெருவில் கட்டப்பட்டிருந்த கழுத. மோட்சமா நரகமா, பாவமா தெரியாது இருந்தது. இதை அவுத்துட்டு ஏசுகிட்ட வந்த உடனே, இனிமேல் நரகம் கிடையாது, மோட்சம் தான். இனிமேல் பாவம் கிடையாது, பரிசுத்தம் தான் புரிஞ்சுக்கிச்சுங்க. அது அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதுகிட்ட ஒருத்தர் போய் உட்கார்ந்தா சும்மா போகுமா? அது சொல்லுங்க, உதவி விடுமில்ல. ஆனா இந்த கழுதுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, என்னை படிச்சவரை கொண்டு சுமக்கிற வேலை தான் இனிமேல் எனக்கு. பின்னால ஓசனா அல்லேலூயான்னு ஊரே என்ன சொன்னாலும் எனக்கு அவர் இல்லை, இவரை சுமக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். பிலேயாம்னு ஒரு தீர்க்கதரிசி, நான் அந்த ஊர் ராஜா கிட்ட போறேன் ஆண்டவரே, அவன் என் கஷ்டத்தை தீர்த்துருவான் ஆண்டவரே, பொண்ணு கொடுக்குறான்னு சொன்ன ஆண்டவரே அப்படின்றான் பிலேயாம். ஆண்டு சொல்றாரு, போகாத, வேண்டாம், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கணும், அதான் எனக்கு பிரியம். சொல்லுங்க. வீட்டுக்கு போனோன்னு நினைப்பு வந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அரை மனசுல தான் இருக்கிறீங்க, சொல்லுங்க. ஆனா அதிஸ்ராயினால கட்டளை பிறக்கவில்லை, 8 மணிக்கு தான் முடிக்கணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மெல்லாம் எங்க இருந்தோம் பார்த்தீங்களா? போகட்டுமா? ஒரு முறை கேட்டா பரவாயில்ல, பொழுது விழுந்தோடனே மறுபடியும் போகட்டுமா? ஆண்டவர் சொன்னாரு, நீ சொன்னா கேட்க மாட்ட, போய் உதப்பட்டதான் திருந்து வைப்போன்னு. அவ்வளவுதாங்க. இந்த கழுதை ஏத்திட்டு போது கர்த்தர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறாரு. நான் சொல்ல புரியுதா? இந்த கழுதைக்கு தெரியுது நம்ம எஜமானை எப்படியாவது காப்பாற்றணும்னு காலை நசுக்குதுங்க, நசுக்குது. அப்போ அது ஒரு கண்ணு திறந்து முன்னால ஆண்டு ஒரு கோபமா இருக்கிறத பார்க்கணும், போட்டு அடிக்கிறாரு. அதை நெருக்கமான தெருவில் போகுது, நெருக்கமான
அது நுழைஞ்சு போகுது, நல்ல வழியெல்லாம் விட்டு இந்த வழியா போகுது, அடிக்கிறான். எப்படியாவது எஜமான காப்பாற்றணும், அப்படியே படுத்துக்கிறதுங்க, போட்டு அடின்னு அடிக்கிறான். அவ சொல்லுது, எஜமா என்னை கை கொண்ட நாள்லேருந்து என்னைக்காவது நான் அப்படி நடந்திருக்கேங்க. ஆண்டவரே உங்க முன்னால் இருக்கிறாரு, கோவமா உங்களை காப்பாற்ற ட்ரை பண்றேன், அடிக்கலாமான்னு கேட்குதுங்க. சொல்லுங்க, உங்களால ஆண்டவர் யாருன்னு உலகத்துக்கு கொஞ்சம் பேர் கூட தெரியலன்னா எப்படி? சரி, இங்க வந்தா ஆடு, வீட்டுக்கு போனா மாடு, தெருவில் போனா கழுத. அடுத்த ஆராதனை 9 மணின்னா துள்ளி குச்சி வரணும். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறத போல, இது ஜீவ தண்ணீர் பாயிற இடம். சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் பாய்கிறது என்றார் வெளிப்பட்டு விசேஷம். அதனால மான் மாறி வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் மான்களுக்கு தான் கேட்கும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து, அந்த அதிகாரத்தை பட கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களுக்கு தான் கேட்கும். நீங்க மான் மாதிரி துள்ளிக்கிட்டு வந்தீங்கன்னா உடனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுருவாரு. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? இங்க வரும்போது ஆடு, வீட்டுக்கு போனா மாடு, தெருவில் இருந்தா கழுத, அடுத்த ஆராதனைக்கு வந்தா இது வெற்றி இல்லை, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். ஆமே. குதிரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பாலஸ்தீனா தேசத்துல கழுதிங்க, கோவேறு கழுதிங்க தான். அது எதுக்குன்னா பொதி தான் சுமக்கும். அது பாட்டு வேலைக்கு போவோம் வரும், சுமையா பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் சொல்ல புரியுதா? எதிர்க்காது, அது பாட்டுக்கு போவோம் வரும். இது குதிரை இல்ல. பக்கத்துல சவுதி அரேபியாவில் போய் குதிரைகளை பிடிப்பாங்களாம். 65,000 70,000 விலை கொடுத்து பிடிப்பாங்களாம் குதிரைகளை. கொண்டாந்து ஒரு பெரிய லாயத்தில் அடிச்சிடுவாங்களாம். ராஜா பார்க்க வர்ற அன்னைக்கு பட்டாசு வெடிப்பாங்களாம், பட்டாசு. இந்த குதிரைங்கெல்லாம் சொல்லுங்க, அந்த காம்பவுண்டுக்குள்ள இப்படியும் அப்படியும் ஓடுமா, தப்பிட்டுலாம் போக முடியாது. ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ண பிற்பாடு மறுபடியும் எல்லாம் ஓட முடியாது. தைரியம் இருந்தால் ஓடி பாருங்க. அப்படி ஓடி போய் உதவாங்கினாலும் நான் சொல்றேன் கேளு. நான் சொல்றது. அதனால ராஜா வர்ற அன்னைக்கு பட்டாசு வெடிச்சா அப்படி அப்படி ஓடுமா. ஆனா சில குதிரை மட்டும் என்னதான் நடக்குதுன்னு இப்படி நிக்குமா. ராஜா இந்த குதிரையை பத்திரமா பாருங்கன்ட்டு போயிடுவார். அடுத்த வாரம் வருவாராம், மேலதாளத்தோட குதிரைங்க கிட்ட போவாங்களாம். குதிரைங்க பயந்து அப்படி இப்படி ஓடுமா. சில குதிரை மட்டும் 2 காலில் நின்று என்னதாண்டா நடக்குதுங்க. 3வது வாரம் ராஜா ஆயுதங்களோட பாய்ங்கடான்னு வாரான். ஈட்டி வல்லையும் கத்தி எடுத்துட்டு குதிரை கிட்ட பாஞ்சா சில குதிரை மட்டும் நின்று 2 காலில் நிகன்னு கணிக்குமா. நீங்களா நானான்னு இன்னைக்கு பாத்திரம் வாங்கடான்னு. இதான் ஆண்டவர் யோபு கிட்ட சொல்றாரு. நீ எக்காலம் துணிக்கும் போது அது நிகி என்று கணைக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்தில் இருந்து மோப்பம் பிடிக்கும். அதுக்கு பிரச்சனை பத்தி கவலை இல்லை, நான் ஜெயிக்கிறேன்னா இல்லையா பார்க்கணும். எத்தனை பேர் புரியுது? இது வரைக்கும் நீங்க தோத்தது உறவுக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும், உங்களுக்கே தெரியும். நீ நான் ஜெயிக்க போறேன் அப்படின்றவங்க இப்ப எழும்பி நின்று தேவா தேவான்னு பாடும்போது, ஆமா, ஆண்டவர் உங்களை அப்படியே நிரப்பி உங்க சோர்ந்த இதயத்தை பலப்படுத்துவார், தளர்ந்த கைகளை உயர்த்துவார், தள்ளாடுகிற முழங்கால அவர் ஆச்சரியப்படுற மாதிரி நடக்க வைப்பார். அல்லேலூயா. உங்க பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவர், உங்க நோய்களை எல்லாம் சுமந்தவர், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை ஏற்றுக்கொண்டவர் உலாவர மாதிரி கூப்பிட போறோம். வானாதி வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்னு, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்னு. வானாதி வானங்கள் காத்திருக்க நீர் என் உள்ளம் வந்ததென்னு, தூதர்கள் கூட்டம் சூழ்ந்திருக்க நீர் என்னை தெரிந்ததென்னு. தேவா 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 காத்திருக்க நீ என் உள்ளம் வந்ததென்ன, கூட்டம் சூழ்ந்திருக்க நீ என்னை தெரிந்ததென்ன. வானாதி வானங்கள் காத்திருக்க நீ
இப்பவே 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 வந்துருங்க. தேவா 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 பெருமூச்சோட அவங்க பெருமூச்சு கட்டி இறங்கி set free your people. குருடர்களே, பலவீனர்களே, சிறுகளே, ஆடுகளே, சிந்தைகளே, அவமானங்களே, லாபாக்காரா மாரா 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 மாரா. நீங்க என்ன பார்க்காம ஜெபம் பண்ணலாமா? உங்களுக்கு கை அப்படி வலிக்கிற மாதிரி 14 மணி நேரம் ஜெபம். இந்த ஒரு நாள் நான் அதை மறந்தது பெரிய வெற்றி அல்ல, அதை மாத்திருந்தாண்டவரே. என்ன பார்க்காதீங்க, நான் 14 மணி நேரத்துல மறந்தது வெற்றி இல்லை ஆண்டவரே. அப்ப வெளியே கால் வச்ச உடனே அந்த பிரச்சனையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். என் ஊர் என்ன பார்க்குது ஆண்டவரே, என் உறவுகள் எல்லாம் என்ன அற்பமா நினைக்கிறாங்க ஆண்டவரே. ஒரு அம்மா கால் வீங்கி இருந்தது. எங்கம்மா என் கடவுளை தேடி அலையிறேன் சாமி, அவனுக்கு கண்ணு இல்லை என்ன பார்க்கறதுக்குன்னு சொல்லுது. உன்னை பார்க்குற 7 கண்களையும் உடையவர் உங்களை தேடுறாரு, அவரை பார்க்கக்கூடாதுன்னா அதுதான் என் ஊர் ஒத்துக்காத, என் ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்களே சாமி, என் தலையெழுத்து நான் இப்படியே அழியணும்னு. கால் வலிச்சா பரவாயில்ல, நீ போ சாமின்னுது. இப்ப சொல்லுங்க, உங்க கால் வலிக்கிறதுக்குள்ள, உங்க கண்ணு இமைக்கிறதுக்குள்ள மறுரூபமாக்குற கர்த்தர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கு. உங்க கண்ணு இமைக்கிறதுக்குள்ள, ஒரு இமைப்பொழுதுக்குள்ள அந்த கோபம் ஒரு நிமிஷத்துக்குள்ள தயவெல்லாம் அனுப்புற ஆண்டவர், ஒரு நிமிஷத்துக்கு தயவெல்லாம் அனுப்புற ஆண்டவர். இப்ப நீங்க தேடுற சுகத்தை, நீங்க கேட்கிற விடுதலைய இந்த ஜெப வேளையில கொடுக்க வல்லவர். வந்துருங்க ஆண்டவரே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. எங்க மனசுக்குள்ள துக்கமா இருந்த அழுது சும்மா மனசுக்குள்ளேயே வச்சிருந்து நான் கூட ட்ரை பண்றேன் பாருங்க. உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவே. தடைகளை நீக்கி போடுங்க. செட்டை நிழல வந்து நிறைய பேர் அடைக்கலாம், உட்கார்றக்காலாம். வந்துருங்க ஆண்டவரே. உன் பிள்ளைங்க வெளியே போனா அந்த அபிஷேகம் இவங்க மூலமா வரங்களா ஜனங்களை சந்திக்க ஆண்டவரே. இப்பவே 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 ஜெப வேளையாகி 9ஆம் மணி வேளை வர்றதுக்குள்ள உன் பிள்ளைங்க எங்க இருப்பாங்களோ அவங்க எல்லைக்குள்ள போவாங்களோ நினைச்சதுக்கான அடையாளத்தை இந்த வருஷம் 24வது ஆண்டு வருஷங்களின் நடுவிலே வருஷங்களின் நடுவிலே உன் கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும்.
தேவன் வந்தார், நின்றார், பார்த்தார், பூமியை அளந்தார் என்று விளங்க பண்ணும். புரஜாதியார் உடைய இதயம் கரையணும், உன் பிள்ளைங்க இதயம் கம்பீரிக்கணும். ஆண்டவரே, நீங்க செய்ய நினைச்சது ஒன்னும் தடைப்படாது. நீங்க என்ன செய்ய நினைச்சீங்களோ அது தடைப்படாது. ஆண்டவரே, நீங்க செய்ய நினைச்சல முதல் காரியம் அதான். வந்துருங்க, 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 வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபையே, சுத்திகரிங்க, சொல்லிக் கொடுங்க, நடக்க வேண்டிய வழியில என்ன நடத்திடுங்க. சுத்திகரிங்க, சொல்லிக் கொடுங்க, நடக்க வேண்டிய வழியில என்ன நடத்திடுங்க. கற்றுக் கொடுங்க, என் பட்சம் இல்லைங்க, ஜீவ பாதை ஓடமன கொடுங்க. கற்றுக் கொடுங்க, என் பட்சம் இல்லைங்க, ஜீவ பாதை ஓடமன கொடுங்க. வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபையே. வாழப்பாடி என்கிற இந்த தாலுகாவில் எத்தனை கிராமங்கள் இருக்கும்? லட்சம் பேரா, ஆயிரக்கணக்கான மக்களா? உன் பிள்ளைகளை நினைச்சு அத்தனை ஜனங்களுக்கு முன்னால இவங்களோட உமது ராஜரீகம் இருந்து அவர்களை பூரிப்பாக்குகிறதை இந்த நகரமே பார்க்கிற அளவு. Yes, God. Literally உமது கரம் பிள்ளைங்க மேல அமரட்டும். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.